வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. 3 நாட்களாக சோதனை நடந்த நிலையில் நிறைவு பெற்றதாக தகவல். லண்டனில் சிம்பொனி இசையை அரங்கேற்றம் செய்தார் இசைஞானி இளையராஜா. பிரம்மாண்ட அரங்கத்தில் ஆரவாரத்துடன் கேட்டு ரசித்த ரசிகர்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று கூடுகிறது திமுக எம்பிக்கள் கூட்டம். நாளை கூட உள்ள நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் திமுகவின் செயல்பாடு குறித்து எம்பிக்களுக்கு ஆலோசனை வழங்குகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திராவிட இயக்கத்தின் அடிப்படை நோக்கமே இரத்த பேதம், பாலின பேதம் இல்லை என்பதுதான் என முதலமைச்சர் பேச்சு. பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இல்லை என்பதை உணர்ந்த ஆண்கள் நாங்கள் என்றும் நிகழ்ச்சி. அதிமுக தொடங்கப்பட்டது முதல் யாருடனும் கூட்டணி வைக்க தவம் கிடந்தது இல்லை என அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. கூட்டணிக்கு சில கட்சிகள் தவம் கிடப்பதாக அண்ணாமலை பேசியது அதிமுகவை குறிப்பிட்டு அல்ல எனவும் விளக்கம். பாஜகவுடன் கூட்டணி அமைக்க தவம் கிடக்கிறார்கள் என தான் அதிமுகவை குறிப்பிட்டு பேசவில்லை என அண்ணாமலை விளக்கம். விவாதத்திற்காக தான் கூறியதையும் எடப்பாடி பழனிசாமி கூறியதையும் திரித்து பேசுவதாகவும் குற்றச்சாட்டு. மாநிலங்களவை எம்பி சீட் தொடர்பான இபிஎஸ் கருத்துக்கு பிரேமலதா பதிலளிக்க மறுப்பு. செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்காமல் புறப்பட்டார். தமிழ்நாடு அரசின் ஒப்புதல் இல்லாமல் மேகதாது அணையை தலைகீழாக நின்றாலும் கர்நாடக அரசால் கட்ட முடியாது. அணை கட்டுவதற்கான ஆரம்பகட்ட பணிகள் முடித்துள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பேசியதற்கு அமைச்சர் துரைமுருகன் பதில். திருத்தணி அருகே அரசு பேருந்தும் டிப்பர் லாரியும் மோதியதில் 4 பேர் உயிரிழந்த சம்பவம். அரசு வேலை வழங்க கோரி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த போலீசார். தூத்துக்குடி அருகே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி உயிரிழப்பு. மருத்துவர்கள் இல்லாமல் செவிலியர்களை பிரசவம் பார்த்ததால் பெண் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. கர்ப்பிணி ஜாகிரா அனுமதிக்கப்பட்ட போது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 2 செவிலியர்கள் 1 மருத்துவர் பணியில் இருந்தனர். புதுக்கோட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 5 மருத்துவ காலி இடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அலுவலர் விளக்கம். சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் இருந்து தாம்பரம், செங்கல்பட்டு செல்லும் புறநகர் மின்சார ரயில்கள் இன்று ரத்து. புதிய தண்டவாளம் அமைக்கும் பணி காரணமாக மாலை 4 மணி வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. சென்னையில் புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து எதிரொலியாக கூடுதலாக 50 பேருந்துகள் இயக்கம். பொதுமக்கள் வசதிக்காக மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. கீழடியில் 7ஆம் கட்ட அகழாய்வு நடந்த திறந்தவெளி அருங்காட்சியகத்தை பார்வையிட இன்று முதல் பார்வையாளர்களுக்கு தடை. அகழாய்வு நடந்த பகுதிகளை 4.5 ஏக்கர் பரப்பளவில் விரிவுபடுத்தும் பணி நடப்பதால் அறிவிப்பு. நாகை மாவட்டம் வேதாரண்யேஸ்வரர் கோயில் தேரோட்டத்தை ஒட்டி வேதாரண்யம் தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் நாளை உள்ளூர் விடுமுறை. அரசு பொதுத் தேர்வுகள் வழக்கம் போல் நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. திருச்சி மணப்பாறை அருகே பெரிய கண்டியம்மன் கோயிலில் மஞ்சள் நீராட்டு விழா. பல்லக்கில் எழுந்தருளிய அம்மன் மீது மாலைகளை வீசி பக்தர்கள் நேர்த்திக்கடன்.
கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் வரும் 11ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கரூர் மற்றும் ஈரோட்டில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவான வெப்பநிலை. வாட்டி வதைத்த வெப்பத்தால் பொதுமக்கள் அவதி. மகளிர் தினத்தையொட்டி பிரதமர் மோடியின் எக்ஸ் தளத்தை கையாண்ட தமிழ்நாட்டின் வைஷாலி உள்ளிட்ட 6 பெண்கள். மகளிரின் உரிமைகளுக்கு பாஜக அரசு முன்னுரிமை அளிப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு நாளை தொடக்கம். தொகுதி மறுசீரமைப்பு, ஹிந்தி திணிப்பு உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்ப தமிழ்நாட்டு எம்பிக்கள் ஆயுத்தம். காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டே பாஜகவுக்கு வேலை செய்பவர்களை கட்சியில் இருந்து வெளியேற்ற முடிவு. குஜராத் காங்கிரஸ் கமிட்டியில் 40 பேரை கட்சியில் இருந்து நீக்க தயார் என ராகுல் காந்தி பேச்சு. மேகதாது அணை கட்ட 1 மாதத்திற்குள் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என தமிழக அரசு தெரிவிக்காவிட்டால் கர்நாடகாவில் தமிழ் திரைப்படங்கள் ஓடாது. அத்திப்பள்ளி பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட வாட்டாள் நாகராஜ் எச்சரிக்கை. டெல்லியில் உள்ள பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கும் மகிளா சம்ரிதி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல். 5100 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ரேகா குப்தா தகவல். மத்திய பிரதேச மாநிலத்தில் கட்டாய மதமாற்றம் செய்தால் மரண தண்டனை விதிக்கப்படும். மதத்தை மறைத்து திருமணம் செய்தால் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என முதலமைச்சர் மோகன் யாதவ் அறிவிப்பு. மத்திய பிரதேசத்தின் மண்ட்லா மாவட்டத்தில் அரசு மருத்துவமனையின் குழந்தைகள் சிகிச்சை பிரிவில் அட்டகாசம் செய்த எலிகள். இணையத்தில் வீடியோ வைரலான நிலையில் மத்திய அமைச்சர் சம்பத்திய உயிக்கே ஆய்வு செய்த பின் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த உத்தரவு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 225 பேருக்கு ஜிபிஎஸ் பாதிப்பு உறுதி. 12 பேர் உயிரிழந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கண்காணிப்பு பணிகள் தீவிரம். ஒடிசாவில் மருந்து விடுப்பு தொடர்ந்து மறுக்கப்பட்டதால் ட்ரிப்ஸ் பாட்டிலுடன் பள்ளிக்கு வந்த கணித ஆசிரியர். மருத்துவமனைக்கு செல்ல அனுமதி கோரிய நிலையில் மாவட்ட கல்வி அதிகாரியை சந்திக்க கூறுவதாக தலைமை ஆசிரியர் மீது குற்றச்சாட்டு. சென்னை சென்ட்ரல், டெல்லி உள்ளிட்ட 60 ரயில் நிலையங்களில் கன்ஃபார்ம் டிக்கெட் வைத்திருந்தால் மட்டுமே அனுமதி. கூட்ட நெரிசலை குறைக்கும் நோக்கில் இந்திய ரயில்வே முடிவு. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு விண்ணப்பங்களில் இன்று முதல் திருத்தம் செய்யலாம். தேசிய தேர்வுகள் முகமை அறிவிப்பு. சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் வென்று கோப்பையை வெல்லப்போவது யார்? துபாயில் இன்று இந்தியா, நியூசிலாந்து அணிகள் பல பரீட்சை. இந்தியா, நியூசிலாந்து மோதும் சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டி. சென்னை மெரினா, பெசன்ட் நகர் கடற்கரைகளில் நேரடி ஒளிபரப்பு செய்ய தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஏற்பாடு. காயம் காரணமாக சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இருந்து விலகிய இந்திய அணி வீரர் பும்ரா. நடப்பு ஐபிஎல் தொடரிலும் முதல் 2 வாரங்கள் நடைபெறும் போட்டிகளில் விளையாட மாட்டார் என தகவல். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் ஊபி வாரியர்ஸ் அணி வெற்றி. 12 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வீழ்த்தி அசத்தல். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு அணிக்கு எதிராக 225 ரன்கள் குவித்து ஊபி வாரியர்ஸ் சாதனை. டெல்லி அணியை பின்னுக்கு தள்ளி வரலாறு படைத்து அசத்தல்.
நடப்பு ஐபிஎல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருந்து காயம் காரணமாக லிசார்ட் வில்லியம்ஸ் விலகல். மாற்று வீரராக கார்பின் போச் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணியை வீழ்த்தி ஈஸ்ட் பெங்கால் வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் மோகன் பகான் அணியிடம் வீழ்ந்தது எஃப்சி கோவா அணி. ஜெய்ப்பூரில் நடைபெற்ற 25வது சர்வதேசிய இந்திய திரைப்பட அகாடமி விருதுகள் வழங்கும் விழா. நடிகர்கள், நடிகைகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்பு. மேஜிக் வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்த நடிகை கல்யாணி. தனக்கும் கற்றுக் கொடுக்கும்படி கமெண்ட் செய்த நடிகை கீர்த்தி சுரேஷ். Jack of Hearts. Ooh. Queen of Hearts. King of Hearts. Ace of Hearts.